இப்போ நீங்கள் என்னிட்ட விட்டுருங்க, இந்த பிரபஞ்சத்தில் உங்களை ஒப்படைச்சிங்கன்னா அது உங்களை என்ன மாதிரி ட்ராவல் பண்ண வைக்குமோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னா, நாகர்கோயில் பல ஊர்களுக்கெல்லாம் பெரிய 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 காத்தாடியை உறிஞ்சு எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை நிறைய ஆசிரமம் உரியத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்களும் நான் கொஞ்சம் பெரிய காத்தாடி தான் வேகமாக சுற்றுவேன், ஏன்னா இப்படி சுற்ற வைங்க, ஏன்னா அப்படி சுற்ற வைங்க அப்படின்னு சுற்ற ட்ரை பண்ணுறீங்க. இப்போ சுற்றி சுற்றி என்ன ஆகும்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காத்தாடி ஒரு நாள் சாஞ்சிரும், அந்த காத்தாடியை பயன்படுத்தணும்னு சாஞ்சிருவான். இவன் ஆற்றுக்கரை ஓரமாக சாஞ்சு கிடப்பான், அது அங்கிட்டே மண் பக்கம் சாஞ்சு கிடக்கும். இதுதான் காலங்காலமாக நடக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த காத்தாடியும் அந்த காத்தாடியோட முதலாளி செத்து போயிடுவான், ஆனால் அந்த காற்று மட்டும் இருக்கும், அந்த மின்சாரம் மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற காற்று மட்டும் இருக்கும், அதான் உயிர் சக்தியாக இருக்கும். அது இந்த பிறப்பில் இந்த கூட்டில் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யலை. அடுத்தது என்ன பண்ணும், அப்படியே வெயிட் பண்ணும். என்ன மாதிரி ஆளு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சோன்னா போய் கடலில் படுத்துக்கும், திருப்பி இன்னொரு ஓனியை தேடும், ஃப்ரெஷ்ஷாக பிறக்கும். பிறந்து அப்போ அதோடைய சின்ன துன்பம் இன்பம்லாம் பார்த்து வந்திருக்கும்ல இதில், அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தொடங்கிட்டு திருப்பி தியானம் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு தட்டை வந்து உட்காந்துக்கும். இதுதான் லைஃப். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, போன வாட்டி நீ பெரிய காத்தாடியா இருந்தா இந்த வாட்டி கொஞ்சம் சின்ன காத்தாடியா வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் பல 1000 ஓணிகளை கடந்து வந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க. இது ஃப்ரெஷ்ஷான ஒரு பிறப்பெடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கீங்க, இந்த நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்குள்ள இயலாமை நமக்குள்ள இருக்கிறது என்னன்னா, நம்ம நிறைய இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆணா ஒரு பெண்ணா நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட தொடர்ச்சி தான் அது. இப்போ உங்களுடைய என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிரபஞ்சம் எங்கே இறக்கப்படலை, நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒரு இடத்துக்குள்ள அடுத்தது வேற மாதிரி ஏதாவது ஒரு கட்டமைப்பு மாற்றி அமைக்கிறதுக்காக நம்மள மாதிரி ஒரு ஆளை என்னன்னா, நம்மளே யாருன்னு தெரியல, என்னையே யாருன்னு தெரியல. அப்போ எனக்குள்ள என்னன்னா, என்னுடைய லட்சியம் என்ன நீங்க அப்படியே சொல்லுங்க. நான் ஒரு மனிதன், எனக்கு என்ன லட்சியம் வந்துட போகுது? என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், அப்போ நான் செய்கிற வேலை இதெல்லாம் நல்லா இருக்கணும், பேசப்படணும், இதானே இருக்கும் லட்சியம். அப்போ இதை தாண்டி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இழந்த ஞாபக சக்தியை. அப்போ நான் எதை இழந்திருக்கேன்னா, ஞாபக சக்தியை இழந்திருக்கிறேன். அப்போ எந்த ஞாபக சக்தியை இழந்திருக்கேன்? முன்னாடி இதுவும் பிறந்திருந்தேன்னா அந்த ஞாபக சக்தி எனக்கு மைண்டில் இல்லை. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற ஞாபக சக்தி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அப்போ இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற எங்கள் அம்மா அப்பா என் அண்ணன் தம்பி என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் இதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வேற எதுவும் கிடையாது. ஆனால் நான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாலோ ஏதோ ஒரு ஜீவ சமாதிக்கு போனாலோ நான் என்னமோ ஒரு 50 பிறப்பு பண்ணது போனையும் அவங்களோடய நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வருது, எனக்குள்ள ஒரு கண்ணீர் வருது, எனக்குள்ள ஒரு கனெக்ட் வருது. ஒரு குருவை பார்க்கும்போதும் இவர் என்னமோ 1000 வருஷமா நம்ம இவரு கூடயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ இது என்ன அப்படிங்கும்போது ஒரு வலி எனக்கு ஏற்படுது. அப்போ இதுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு, இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை இவரோடய போகணும், இது சுகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதை தான் அவங்க வழி நடத்துறதுல அந்த சுவாரஸ்யத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்க. என் லைஃப்ல நிறைய இடத்துல 3 விசில் வர்றதுக்குள்ள முதல் விசிலே குக்கரை துறக்க நான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் தியானத்துல. அப்போ என்னையெல்லாம் மண்டையில் அடிச்சு 3 விசில் 4 விசில் வந்து அதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் அந்த குக்கர் மூடியை திறக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எப்போ எப்படி கையாளணும், அப்போ அந்த ஞாபக சக்தி உடனேலாம் தெரிஞ்சிடாது. அப்போ உடனே தெரியாது. ஏன்னா எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரெயினுங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு ரோஜா பூ தாமரை இதழ் மாதிரி. அது கொஞ்சம் கசக்குனீங்கன்னா உடஞ்சிரும். ஒருத்தருக்கு உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். புரியுதுங்களா? அதனால தான் உலகம் முழுக்க சொல்லுவாங்க, தியானம் பண்றது முக்கியம் இல்லை, அது இம்பாக்டனா ஒரு 3-4 ஜங்ஷன் இருக்கு, அந்த 3-4 ஜங்ஷனை பாதுகாக்கிறது தான் ரொம்ப இம்பாக்ட். இடுப்பு, இதயம், மூளை, இந்த மாதிரி ஜங்ஷனை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பண்ற தியானத்திலே இதெல்லாம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பண்ற தியானங்கிறது அதிதீவிரமான வெப்பம். அப்போ அந்த வெப்பத்தில் ஸ்ட்ரெயின் ஆகும், அப்போ அதுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். அப்போ அந்த ப்ரெஷர் வரும்போது குக்கர் மூடி ஓவர் ப்ரெஷரில் தூக்கிட்டு வெடிக்குது இல்லை, அந்த மாதிரி பிரெயினுக்கோ இந்த மாதிரி இதுக்கோ ஒரு மாதிரி இப்படியே சில பேர் இப்படியே இருப்பான், என்னடா சிவன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார், இப்படியே இருப்பான், என்னடா பார்வதி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார், இப்படியே இருப்பான், என்னடா குருநாதர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இது எனக்கு ஃபோன் வரும், இப்படியே தாங்க இருக்கிறாங்க. ஏதாவது பேசணும் வச்சுங்க, சாப்பாடு போட்டு வச்சுங்க, இப்படி இருந்தா ஒருத்தரோட எப்படி வாழ முடியும்? நீங்களே சொல்லு. என்ன சாப்பிட்றியா? இப்படி இருந்தா எப்படி?
இப்போ நான் என்ன இப்படியே ஆக்கி விட்டு போனேன்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ இதுக்கு எங்க தவறு இருக்குன்னு பாருங்க. இப்போ இது இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களும் எவ்வளவு சென்சிவா நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஆய்வா எப்படி எடுத்துட்டு எப்படி பயணிக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய லட்சியம் என்ன? உங்க பக்கத்துல இருக்கிற கணவன் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கும் வேற ஏதோ ஒன்று செய்யணும். அதை தாண்டி நீங்க உங்களுடைய ஞாபக சக்தியை தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய பலம். உங்க வீட்டில் ஒரு ஐஏஎஸ் படிச்சா வெடி போட்டு கொண்டாடுறீங்க, ஒரு எம்பிபிஎஸ் படிச்சா வெடி போட்டு கொண்டாடுறீங்க, எவனாவது உங்க வீட்டில் ஏதாவது வெள்ளை வெட்டி கட்டிட்டு அரசியலில் போயிட்டா வெடி போட்டு கொண்டாடுறீங்க. உண்மையிலேயே உங்க வீட்டில் எவனுக்காவது ஒருத்தனுக்கு அவனுடைய ஞாபக சக்தியை அவன் போன பிறப்புல என்னன்னு எவனாவது தெரிஞ்சவன் ஒருத்தன் உங்க வீட்டில் இருக்கிறானா? அவனுக்கு என்னைக்காவது நீங்க வெடி போட்டு கொண்டாடி இருக்கீங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? அப்ப எங்க நடக்குதுன்னா, கோயில் வாசல்ல ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், எங்கேயாவது திருவண்ணாமலையில உட்காந்துருக்கிறான், எங்கேயாவது காசியில உட்காந்துருக்கிறான். அவனுங்க மட்டும்தான் தன்னுடைய ஞாபக சக்தியை அறிஞ்சவனா இருக்கிறான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தன்னோட ஞாபக சக்தியை யார் அறிஞ்சவனை நம்ம பார்க்க முடியல. அப்ப தன்னுடைய ஞாபக சக்தியை அறிஞ்சா மட்டும்தான் அந்த பிறப்பை இந்த பிறப்பெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். அப்பதான் மனைவி, குழந்தை, சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்லாம் யார் இவங்கெல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்ப இது ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் இருக்கிறார், தெரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த லைஃப்பை நீங்க நினைச்சு பாருங்க. உங்க கணவன்கிறது உங்க அப்பா அம்மா பார்த்து ஒருத்தர் உங்களுக்கு கையில கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா பார்க்காம நீங்களே பார்த்து ஒரு கையில வச்சிருக்கிறீங்க. ஆனா இவருக்கும் உங்களுக்கும் அதை தாண்டி ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கல, அது எப்படி இருக்கும்? இப்ப எந்த குருவும் அந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அலட்டிக்கலாம் இல்லை. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அலட்டிக்க மாட்டீங்க. இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்லாம் யாரு பேசுவான்னா இயல்பான மனிதன் தான் பேசுவான். அதை நல்லா முழுமையா அறிஞ்சவன் பேசவே மாட்டான். அப்ப அவங்களை இன்னும் பொறுப்பா பார்த்துக்கும். அதுக்கு உதாரணம் ராமகிருஷ்ணர் சாரதாவை பார்த்தாரு யாருன்னு. அப்ப சாரதாவை கரெக்டா பார்த்துக்கிட்டாருல, அந்த பேஸ் கொடுத்தாருல, நான் தான் குரு, நீ இருந்தனா எனக்கு என்னதான் கும்பிடணும், உன்னையும் கும்பிட்டாங்கன்னா சிக்கலாயிரும் அப்படின்னு அவர் பார்த்தாரா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பொறுப்பாயிருவீங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற இன்னும் உங்களுக்குள்ள ஒரு கிரிப் வந்துடும், ஒரு ஆனஸ்டிங்கான ஒரு செயல் வந்துடும். இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு, ஒரு கணவனா இருக்கிறாரு, அவர் பெரிய முனிவரா இருந்தவர் உங்களுக்கு கணவரா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் முனிவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டு விட்டு ஓடிடுவீங்களா? இப்பயே முனிவர் மாதிரி தான் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அப்ப என்ன ஆகும்னா, என்ன ரெஸ்பான்ஸ் அதிகமாகும். என்ன ரெஸ்பான்ஸ் ஆகும்னா, அப்ப லைஃப்ல அவர் முனிவரா இருந்திருக்கிறாரு, அந்த முனிவரோட நமக்கு எப்படி அந்த கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு? அப்போ ஒரு முனிவர் மனிதனா பிறக்கிறாரு, அந்த பிறக்கிறவருக்கு நாம மனைவியா இருந்திருக்கணும்னா அது எப்படி நிகழ்ந்திருக்கும்? அது என்ன மாதிரி ஒரு சூழல் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அது தெரியும் போது அவங்க லைஃப் அவங்க எப்படின்னா, வாழ்ந்த வாழ்க்கையை விடுங்க, இப்படி ஒரு லைஃப் யாருக்கு கிடைக்கும்னு ஒரு ஃபீல் அந்த அம்மாவுக்கு வந்துடாதா? இதுதாங்க வாசகி வள்ளுவனை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிடும். வாசகியோட ஃபீல் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவன் யாருன்னு அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சோன்னே அவங்க லைஃப் பொக்கிஷமா மாறிடுச்சு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வாய்ப்பு எப்படிமா, கேரக்டர் பார்க்கறது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அவருடைய குணாவசியம் எப்படி எல்லாம் மாறுவாரு, அவரெல்லாம் எப்பெல்லாம் எப்படி நடந்துக்குவாரு. அப்ப மனைவி கிட்ட அவங்க கேரக்டர் எப்படி, இப்ப எப்பெல்லாம் எப்படி என்னென்ன மாதிரி சேஞ்ச் எல்லாம் ஆவாங்க அப்படின்னு நம்ம ஒரு 2 செக்ஷனா பிரிச்சு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி அவங்களோட டிராவல் பண்றோம். இது நிரந்தரமா இருக்காது, நிஜமாவும் இருக்காது, உண்மையாவும் இருக்காது. இப்ப நாம மனைவிக்கு ஏற்ற மாதிரி அதை நகர்த்துறோம், மனைவி நமக்கு ஏற்ற மாதிரி நகர்த்துறாங்க. எந்த தனி பெண்ணும் எனக்கு பிடிச்சு ஒரு சூப்பர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு 100ல் 3 பொண்ணு சொல்லுவான், 100ல் 3 ஆண் தான் சொல்லுவான். ஏன்னா அது எதுவுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இல்லை. அப்ப அவங்க எப்படின்னா, இது இருக்கு, இது வந்துருச்சு, அப்பா அம்மாலாம் டிசைட் பண்ணி கொடுத்துட்டாங்க, சுத்தி 2 குழந்தை இருக்கு, இதை அப்படியே எடுத்துட்டு தான் போகணும். பல இரவுகள்ல இவன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு எத்தனையோ பெண் யோசிச்சிருக்கான், எத்தனையோ ஆண் யோசிச்சிருக்கான்.
புரியுதுங்களா? ஆனா இதோடைய நிஜம் அந்த பழைய ஞாபக சக்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இந்த மாதிரி தாட்டே வராது, இந்த மாதிரி ஒரு சூழலே வராது. அப்ப அவங்களுக்குள்ள லைஃபுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இங்க இருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு இந்த லைஃப் இருக்குல்ல, இந்த இதுக்குள்ள நீங்க சிக்கிட்டு அப்படியே அதை விட்டு வெளியில வர முடியாம தவிக்கிறீங்க. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அப்ப இது கொஞ்சம் மாறி வேற ஒரு வடிவம் கிடைச்சிச்சுன்னா உங்க லைஃப் வேற ஒரு தருணமா இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவிய நான் தியானம் வர்றதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ண விதம் வேற, இப்ப ஹேண்டில் பண்ற விதம் வேற. இப்ப ரொம்ப பொறுப்போட ஹேண்டில் பண்றேன். ஏன் பொறுப்போட ஹேண்டில் பண்றேன்னா, முப்பிறப்புல இந்த குழந்தை யாரு, எதுக்கு நமக்கு பிறந்துச்சு, இந்த அம்மா யாரு, நமக்கு மனைவியா வந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும், எவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்குள்ளே இருக்கும். அப்ப நமக்குள்ள அந்த உள் உணர்வு என்னன்னா, இதனாலதான் இது நடந்துச்சு, ஜாதகம் சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட் இதெல்லாம் இல்லை. இதுக்கு அந்த முன் ஜென்மத்தோடைய அந்த கனெக்ட் தான். அப்ப அந்த முன் ஜென்மத்தோட கனெக்ட்ல தான் இங்க இருக்கிற எல்லா பேர்த்தோடையும் யாரு எங்க எவ்வளவு தியானத்துல வளர்ந்தாங்க, எவ்வளவு தியானத்துல நின்னாங்க, யாருடைய லைஃப்ல என்னென்ன மாதிரி இருக்கும்னு அதை உணர்றதுனாலதான் ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைஃப்பை மாற்றி அவங்க வாழ்க்கைய ஒரு இடத்துல சீர் பண்ணி அவங்கள இந்த பிறப்புலேருந்து விடுதலை பண்ணணும் தான் பிரபஞ்சம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தன்னை உணர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை தூக்கி அது எங்க போடுதுன்னா, நீ உணர்ந்த மாதிரி பிறரை உணர்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. உன்னுடைய ரோல் என்னன்னா, நீ பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்ப நீ சக்தி வாய்ந்தவன், குருநாதர் மாலையை வாங்கிட்டு வாங்க, நகரத்துல பாலை வாங்கிட்டு வந்து என் தலையில ஊத்துங்க, மோரை வாங்கிட்டு வந்து என் தலையில ஊத்துங்க, பிரதோஷம்னா வில்வ தள்ளியாந்து போடுங்க, சிவன் சிவன் கத்துங்க, இப்படிலாம் சொன்னா அது வேலைக்கு ஆகும். இது கிடையாது. ஒரு பேசிக்கா ஒரு 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 ஆய்வா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தன்னை யாருன்னே தெரியாதவங்க, பாவம் அவங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு, முருகன்னு ஒருத்தன் 45 வருஷமா கும்பிடுறான், ஆனா நான் யாருன்னே தெரியாம கும்பிட்டு இருக்கான். வெறும் முருகனுங்கிற பேர் மட்டும் தான் அவனுக்கு தெரியும், என்னுடைய உருவம் மட்டும் தான் தெரியும், என்னுடைய ஒரிஜினாலிட்டி அவனுக்கு தெரியாதுங்கிறான். அப்ப 45 ஆண்டுகளா ஒருத்தனுக்கு தன்னுடைய நிஜம் தெரியாம ஒருத்தன் பக்தனாக இருக்காங்க. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. இப்ப எனக்குள்ள ஒரு நிஜம் இருக்கு, அந்த நிஜம் தெரியாம என் கூட ஒருத்தர் பக்தரா இருந்தார்னா அது பாவமா இல்ல அது ஒரு இயலாமையா, அதை என்ன சொல்லணும், எப்படி சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க, எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு நிஜமே தெரியாம ஒரு பெண்ணோட நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க, ஒரு நிஜமே தெரியாம உங்க பையனோட நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க, ஆனா அதுக்குள்ள நீங்க என்னென்னமோ கதை சொல்றீங்க. இதுதான் லைஃப்குள்ள. அப்போ ஒருத்தருக்குள்ள அந்த நிஜம் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அந்த குடும்பத்தை விட்டுட்டு வரப்போறது இல்லை, அந்த வாழ்க்கையை பிரமாதமா நிறைவு பண்றாருன்னு அர்த்தம். அப்ப இந்த திருமணம் எதற்கு, இந்த குழந்தைங்க எதற்கு, அப்ப அவர் லைஃப்பை பயங்கரமா நிறைவு பண்றாரு. அப்போ ஒரு ஹாப்பியா தன்னுடைய வாழ்க்கைய அவர் ஏற்றுக்கிட்டு அதை ரொம்ப அழகா அதை கடந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறார். அப்ப ராமகிருஷ்ணருக்கு 12 வயசு சிறுமிக்கு தாலி கட்டுறாரு, கல்யாணம். அப்ப எப்படி கட்டுறாருன்னா, அந்த சோல் ஏன் நம்மளை பார்க்கணும், நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் அது பண்ற. அப்ப முப்பிறப்புல பார்த்துட்டாரு அந்த அம்மா யாரு அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். புரியுதுங்களா? ஒரு சமீபத்துல ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துக்குள்ள ஒரு 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 சமாதி, அந்த சமாதியில பல மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு மாணவர் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அந்த சமாதியை சுத்தம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் பணி செஞ்சு முடிச்சுட்டு குருவே கதின்னு சொல்லி இறந்து போயிட்டார். அடுத்தது அவர் பிறப்பெடுத்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு பெரிய குருவா மாறுறாரு. அப்ப அவருக்கு யார் அந்த சமாதியில இருந்து ஒருத்தர் இருந்தாரோ அவரு அந்த சிசியர் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அப்ப அங்க அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா சிசியரை பெரிய கடவுளா குருவா கொண்டாடுறாங்க. சிசியருக்கே வாழ்க்கை கொடுத்த குருவை ஒரு தெருநாய் மாதிரி பார்க்குறாங்க. நீங்க கொஞ்சம் ஓரமா நின்னுங்க, என் குரு நடந்த இடம், குரு வாழ்ந்த இடம். அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு குரு தன்னுடைய சிஷியனை பார்க்கறதுக்கு அவனும் லைவ்ல இல்லை, அவன் வாழ்ந்த வீட்டை பார்க்கறதுக்கு, அவன் இருந்த இடத்த பார்க்கறதுக்கு வர்றாரு. ஆனா சுத்தி அதை பராமரிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்திருக்கிற ஒரு குருன்னு தெரியாம, அவருக்கே குருன்னு தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குரு பக்தியில இங்கிட்டு நடக்காதீங்க, இங்கே உட்காராதீங்க, இதுல சாயாதீங்க, இப்படி போகாதீங்க
அப்படின்னு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்களா, அந்த சிஸ்டத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்ப இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய லைஃப்ல அது குருவா அவரை கும்பிடுறாருல, அவருக்கே மூத்தவர். அப்ப மூத்தவரையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு எவ்வளவு பெரிய பாவத்துல நம்ம நிக்கிறோம். அப்ப இந்த குருவுக்கு நீ விளக்கு ஏத்துறது, நைவேத்தியம் பண்றது, லட்டு வைக்கிறது முக்கியம் இல்ல. இவருக்கே தொழில் சொல்லி கொடுத்தவன போடான்னு சொல்லிட்டார். அப்ப இவரு ஏத்துக்குவாரா? அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ, நீ பண்ண வேலையை எனக்கு சேர்த்து சாபத்தை வாங்கி கொடுத்துட்டியே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குமா இருக்காது? அப்ப அவங்கள இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி ஃபீலா இருக்கும்போது நான் அப்படியே ஆழ்ந்து போய் உட்காந்துட்டேன். அப்ப இந்த பிரபஞ்சம் எனக்குள்ள அந்த காற்று திருப்பி வருது. அப்ப வரும்போது என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, கிளியரா ஒண்ணு புரிஞ்சுக்க, நீ ஒரு பிச்சைக்காரன், நீ ஒரு வீட்டுக்கு பிச்சை எடுக்க போற, போய் பிச்சை கேட்கற, தாயே பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்கற. அப்ப பிச்சை கேட்கறது மட்டும்தான் உன்னோட வேலை. அவங்க இப்படிதான் பிச்சை போடணும். அவங்க சாமி சாமின்னு ஓடி பிச்சை போடணும், இல்ல முருகா முருகான்னு சொல்லிட்டு போடணும். அவ ஒரு சினிமா பாட்டை கூட பாடிட்டு உனக்கு பிச்சை போடலாம். அவ எப்படி வேணாலும் பிச்சை போடலாம். ஆனா பிச்சை கேட்கறது மட்டும்தான் உன்னோட ரோல். நீ கேளு, அவங்க போடுறாங்க போடல, நீ அப்படி கடந்துவா. இவ்வளவுதான் விஷயம். அப்ப 2 கனெக்ஷன் இருக்கு. பிச்சை கேட்க வேண்டியது உன்னோடது, அந்த பிச்சையை உணர்ந்து போட வேண்டியது அவங்களோடது. இது 2 பேரும் உணர்ந்து செஞ்சுட்டாங்கன்னா 2 பேருமே மனித செயலிருந்து விடுபடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க உணராம இருக்கிறாங்க. உணர்ந்த நீ ஏன் பதட்டப்படுற? அப்ப பதட்டப்பட தேவையில்லை. அப்ப அவங்க நாகதோஷத்துல இருக்கிறாங்க, பித்திருக்கள் சாபத்துல இருக்கிறாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது. அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு அங்க அங்க என்ன மைண்ட் ஃபுல்லா ஓடி இருக்குன்னா, நம்ம சாமி, நம்ம குரு, இது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. அப்ப உலகத்துல இருக்கிற எந்த குருவும் மைண்ட்ல இருக்காது. அப்ப அவங்க சாமியே, அவங்க குருவே ஒரு பிச்சைக்காரன் மாதிரி கூட நிக்கலாம். அப்ப அவங்க சிலையா சமாதியா இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்ல பிச்சைக்காரனா இருக்கிற அவரை உதாசனப்படுத்திடும். அப்ப இதுதான் சொல்றாங்க, நீ தண்ணி ஊத்துறது முக்கியம் இல்லை, பூஜை பண்றது முக்கியம் இல்லை, பூ போடுறது முக்கியம் இல்லை. ஆனா இந்த உணரும் கெப்பாசிட்டிய கிடைக்காம நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப ஒவ்வொரு வகுப்பு, மக்கள் சந்திப்பு வகுப்புல நீங்க என்ன சந்திக்கிறது பிரயோஜனம் முக்கியம் இல்லை. அந்த உணரும் தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலைன்னா நீங்க என்ன கிடையாது. இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் உங்களால உணர முடியாது. நீங்க தினந்தோறும் கோயிலுக்கு போய் சில புத்தகம் படிக்கிறீங்களா, அதையும் உணர முடியாது. அப்ப உங்களுக்குள்ள என்னன்னா, நீங்க உணர்ந்திருக்கிறது சரியாகவும், நான் போறது சரியாகவும், நான் செய்யற வேலை சரியாகவும், நான் கரெக்டா தான் இருக்கிறேங்கிற மட்டும் உங்களுக்குள்ள அது உள்ளுணர்வா இருக்கும். அதுல உங்க லைஃப்ல ஒரு நிறைவான விஷயத்தை பெற முடியாம போயிடும். அதான் ரொம்ப, நான் நிறைய பேரோட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரோடையும் ரொம்ப நெருக்கமாக உங்ககிட்ட பர்சனலாக நான் சொல்கிறது அது. அப்போ உங்களுக்குள்ள நிலைநிறுத்த வேண்டியது தியானம் யாருக்கு கிடைக்கும்னா உங்களுடைய பிரெயினுக்கு. நிலைநிறுத்தப்படுறது பிரதிஷ்டை, ஒரு சிலை பண்ணுறாங்க, அது உங்கள் பிரெயின், அதான் உங்கள் மூளை. அப்போ அது தயாராக இருந்தால் இந்த வாழ்க்கை, இந்த தியானம், இந்த குருவை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஒன்றும் ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. குருநாதர் நம்மளை விட்டுட்டுலாம் போக மாட்டார். ஏன்னா குருநாதருங்கிறவன் ஒரு காற்றா இருக்கிறான். அவன் எப்போ சாக போறான்? அவன் எப்போ தூங்க போறான்? அவன் என்ன நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்தா பார்க்க போறான்? நீ உன் வேலையை பாரு, எப்போ வரணுமோ நான் அப்போ வருவேன், அவ்வளோதான். அவன் நீ எல்லா ரூமு கதவையும் அடைச்சி வச்சுக்க, நைட்டே அடைச்சி வச்சுக்க, ஆனா ஒரு குரு வருவான். புரியுதா? எங்கிட்ட பொத்துக்கிட்டு வர்றான்னு தெரியாது, வருவான். அப்ப அவனுடைய ரோல் என்ன அப்படின்னா அதை கரெக்டா பண்ணுவான். அப்ப உன்னுடைய ரோல் என்ன அப்படின்னா, உன்னை பிறரை நம்மளால இப்ப உணர முடியாதுங்க. இப்ப நம்ம வைக்கிறோம்ல, மனைவி மேல குழந்தைங்க மேலாம் பாசம் வைக்கிறோம்ல, இதெல்லாம் ஒரு ஒரு இயலாமை தான். புரியுதுங்களா? அப்ப காளி மேல பயங்கரமான காதல் ராமகிருஷ்ணன். அத காளியை உடைச்சா, காளியை சுக்குநூறா உடைச்சு, என்ன நீ காதலிச்சுன்னா தோத்து போயிருந்த, என் மேல அன்பு வச்சுன்னா தோத்துருவேன். அது எப்படி இருக்கும்னா, நான் யாரு, கொல்கத்தாவில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படி நிற்கிறேன் காளியா, அதை மட்டும்தான் பார்த்துருக்குறான். என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, அப்போ என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் எப்படியாப்பட்ட தன்மை அப்படிங்கிறத நீ பார்க்கணுன்னு அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி உள்ள காட்டினாங்க. அப்போ அவருக்குள்ள அது கிடைக்கப்பட்டோன்னே அவர் அதை உணர்ந்தார், பார்த்தார்.
இப்போ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன உணர்றதை தாண்டி உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற உங்கள் குழந்தைங்க, உங்கள் சுற்றி இருக்கிற உறவுகள், உங்கள் படிப்பு, உங்கள் வாழ்க்கை, இதெல்லாம் ஏன் கிடச்சிச்சு உங்களுக்கு? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் எதிராக இருக்கலாம். அந்த எதிராக இருக்கிறத பலவீனமாக நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அசைக்க முடியாத காரணம் இருக்குது. அதுக்கு நம்ம மேலேயும் நிறைய பிழை இருக்குது. பிழைனா என்னன்னா, அதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்மளை நம்ம கணவர் சும்மாலாம் அடிக்க மாட்டார், அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கு. புரியுதா? அவர் சிம்பிளாக சொல்லணும்னா, போன தடவை அவள் பொம்பளையாக இருந்து நீ போட்டு அடிச்சிருப்ப. அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் சரி, ஒவ்வொரு ஆணுக்கிட்டையும் சரி, நீங்கள் பலவீனமாக பார்க்கறது எல்லாமே என்ன பொறுத்தளவுக்கு அது ப்ளஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அதை எதெல்லாம் நீங்கள் மைனஸாக நீங்கள் லைஃப்பில் நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை, என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் ப்ளஸ்ஸு. உங்களுக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு கோல்டன் பீரியடு அப்படிம்பாங்கல்ல, உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் பலவீனமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, கணவன் சரியில்லை, குழந்தை சரியில்லை, படிப்பு சரியில்லை, இதெல்லாம் உங்களுக்கு உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இது சம்பந்தமாக உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக சொல்கிறேன். அப்போ லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன மாதிரி ஆள் உங்களை உணர வச்சிருவேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் எப்போ உணர வைக்கிறேன்னு தெரியாது, அது வரைக்கும் உங்கள் மண்டையெல்லாம் கொஞ்சம் கழுவி காய வச்சு காத்திருக்கணும். இதை வேற ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணீங்கன்னா அப்புறம் இப்படி தான் சாப்பிடு, இப்படிதான், இப்படி இருக்கணுமா இல்லை இயல்பா இருக்கணுமா, அவ்வளோதான். மனைவியோட குழந்தையோட இன்டராக்ட் பண்ணி நல்ல சந்தோஷமா இருங்கப்பா. 2-3 ஐஸ்கிரீம் மனைவிக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. ஒன்றும் அவங்க ஒன்றும் தியானத்துக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றும் குறுக்க மறித்து துரோகம்லாம் யாரும் பண்ணிட முடியாது. புரியுதா? இந்த பிரபஞ்சங்கிறது உன் மனைவியையும் பிரபஞ்சம் தான் படைச்சிச்சு, உன் குழந்தையும் பிரபஞ்சம் தான் படைச்சிச்சு, உன்னையும் பிரபஞ்சம் தான் படைச்சிச்சு. அப்போ உன்னை நீ தியானம் பண்ணுற ஒன்றை தூக்கி கொண்டு அடுப்பில் போட்டு பொசிக்கிடலாம் மாட்டாங்க. நீயா கற்பனை பண்ணாத. நிறைய பேர் கற்பனை பண்ணுறாங்க, ஐயோ என் தியானத்தை கெடுத்துருவாம இருக்கு, ஐயோ நான் குருக்கிட்ட இருந்திருக்கணும், ஐயோ என்னடா அப்படிலாம் இல்லைப்பா. அவன் உன்னை கெடுக்கல, அவன் உன்னை இன்னும் யூட்டிலைஸ் பண்ணுறான். அவன் என்ன உனக்கு கொடுக்குறான்னா, மடையா உன் மூளையில் கொஞ்சம் யோசி, நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறத யோசி. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ ஒன்று இப்படி எடுத்துக்க பாசிட்டிவா, இந்த நேரத்தில் உனக்கு அதி தீவிரமாக தியானம் வந்தால் உன் நரம்பு புட்டுக்கிட்டு போயிடும். அப்போ நான் உன்னை அணத்தி உன் உடம்பை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறேன் அப்படிங்கிறதையே அது யோசிக்கலாம்ல. புரியுதா? இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் தீபாவளிக்கு பதமாக கரெக்டாக அந்த சூட்டில் வெந்நீர் போட்டு குளிப்பாட்டி விடுவாங்க. முழு வெந்நீர்லேயும் போய் குதிச்சிடுவோம்னா நம்ம என்ன ஆகும்? அப்போ நீங்களாம் முழு வெந்நீரில் குதிக்கிறதுக்கே ரெடி ஆகுறீங்க. அப்போ நிறையா வீட்டில் கணவனை மனைவி தியானத்துக்கு எதுக்குறாங்கன்னா, எதுக்கலை, உன் உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு எதிர்ப்பை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்குறோம். அப்போ அப்படி கூட நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். அப்போ லைஃப்பில் எதெல்லாம் நமக்கு கிடைக்கல, யாரெல்லாம் தட்டி பறிக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம், வலிமையான காரணம் இருக்குது. அப்போ தான் நம்ம பண்டைய காலத்துடைய வரலாறுகள்லாம் நீங்கள் பக்தியாக படித்ததுனால தான் மிஸ் ஆகிட்டீங்க. இப்போ ராமன் காட்டுக்கு போனார் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ராமன் காட்டுக்கு ஏன் போகிறாருன்னா, அதுதான் நீங்கள் வச்சுக்கணும். அந்த செயலில் இந்த நகரத்துக்குள்ளேருந்து அவர் வெளியில் ஏறணும். அப்போ வெளியேறணும். அப்போ கொஞ்ச நாள் அவர் காட்டில் இருக்கணும். ஒரு நார்மலாக நீங்கள் ராமன்னு கடவுளை போகாதீங்க, ஒரு மனிதருக்குள்ள. அப்போ ஒரு மனிதர் எப்படின்னா லைஃப்பில் நகரத்தில் 10 ஆண்டுகள் இருக்கணும், காடுகளில் 10 ஆண்டுகள் இருக்கணும்னு அவர் வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவரே வெளியேறாரு. அப்போ லைஃப்பில் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மகாலட்சுமி பொண்டாட்டியாக வரமாட்டான். எப்பயுமே பெஸ்ட்டு என்னை போட்டும் என்னன்னா, பேய் மனைவியாக வரணும், ஒரு நாள் பேய் மகாலட்சுமியாக மாறணும். இதுதான் ஹிட்டு. புரியுதா? அரக்கன் புருஷனாக வரணும், அவன் ஒரு நாள் ராமனாக மாறணும். புரியுதா? ஓப்பனிங்கே மகாலட்சுமி வந்துட்டான்னு வச்சுங்களேன், சிக்கலாயிரும். புரியுதா? அதனால லைஃப்பில் நமக்கு ஃபேவராக இப்படி நடக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில், அப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள நம்ம எங்கேயோ சறுக்க போகிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறோம், பெரிய ராஜ்யத்தில் இருக்கிறோம்னா கூட நமக்கு அது ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னை உணராமல் போயிடுவோம். நிறைய மன்னனுங்க இந்த மாதிரி தன்னை உணர முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, அதிகாரம்னு அந்த போதை அது மட்டும் தான் கண்ணில் தெரிஞ்சிச்சு.
அப்ப இந்த கடவுள் இந்த பேக்ரவுண்ட்லாம் எதுக்குன்னா அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டுமே அவனுக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு. அப்ப தன்னை யாருன்னு ஏன்டா இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறதா திறமை டேலண்ட்னு எடுத்துக்கிறதா, இதை உணர்ந்து ஏங்க உட்கார்ந்து இருக்கிறதுன்னு எடுத்துக்கிறது. இப்ப இதை உணரணும். இதை டேலண்ட்னு எடுத்துக்க கூடாது, இதை லக்குன்னு எடுத்துக்க கூடாது, இதை திறமைன்னு எடுத்துக்க கூடாது. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இங்க நான் உட்கார்றதுக்கு அது நம்மளை உணர வச்சிருக்கு, படிக்க வைக்கல. படிப்புங்கிறது வேற. இப்ப நம்ம ராஜ்யம் என்னன்னா, இங்க நான் உட்கார்றதுக்கு என்னோட திறமைங்குது. திறமை கிடையாது. அதை உணர்ந்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிடுவீங்க. அப்ப இவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ஒரு தேசத்துல ஒரு ராஜாவுக்கு கிடைக்குதுன்னா, அவர் மெயின் இந்த ராஜ்யத்தை மக்களுக்கான ராஜ்யம் நடத்தலாம். அடுத்தது அவர் ஏன் ராஜாவானார்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஊர்ல 5 லட்சம் பேர் நமக்கு ஓட்டு போடுறான்னா 5 லட்சம் பேர் ஏன் ஓட்டு போட்டான் அப்படிங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சே அவனு சாவறதுக்குள்ள. இதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம மனிதனா பிறந்தோம், ஆண் 2 குழந்தை, இது எதுக்கு அப்படிங்கிறத ஒருத்தனுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சுன்னா அதுவே அவன் வாழ்க்கையை என்னன்னு கிளியரா ஒரு இடத்துக்குள்ள கொண்டுட்டு போயிடும். அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள எதை நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. நிச்சயமா உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், நோயோட இருக்கலாம், சரியான மனைவி இல்லாம இருக்கலாம், சரியான கணவன் இல்லாம இருக்கலாம், குழந்தை பலவீனமா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க மைனஸ்ன்னு நினைச்சீங்கன்னா லைஃப் மிஸ் ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு காரணமா தான் இருக்கு. என்ன கேட்டா இதுதான் உங்க லைஃப் ஆரம்பிச்சு வைக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அப்ப உங்களுக்குள்ள நிச்சயமா இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பலவீனம் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். அதுதான் அந்த மைனஸ் தான் பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்குன்னா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை மாற்றி வச்சிருக்கு. நீ ஒரு நாள் என்ன பண்ணுவன்னா இந்த மாயை வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போயிடுவார். அந்த மைனஸ் இருக்கும்போது இந்த மைனஸ் மட்டும் இல்லைன்னா நான் அந்த உலகத்தை ஆண்டுருவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடம் உனக்கு எதுக்குன்னா அங்கதான் உன்னை ஒரு நாள் உன்னுடைய ஆசையெல்லாம் விடுபட்டு அந்த பயத்திலே நீ உன்னை கொஞ்சம் பயந்துக்கிட்டு உன்னை யாருன்னு சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப ஒரு நோயானவன் என்ன பண்றான்னா அவன் பிடிச்சு போய் கடவுளை கும்பிடல, நம்ம உடல் துன்பப்பட்டுரும், நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்திலே கடவுளை நோக்கி வரும்போது அப்ப அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னா கடவுள் வரல, அவனை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அனலைசிங், ஒரு தன்னையா அனலைஸ் பண்றது இருக்குல்ல, தங்க லைஃபையே. இப்ப நீங்க யோகானந்தருடைய புத்தகத்தை படிக்கிறீங்க, உங்க புத்தகத்தை யார் படிப்பா? உங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்குங்க. நீங்க பிறந்ததுல இருந்து எல்லாரோடைய உங்க லைஃபை தனித்தனியா நீங்க பாத்தீங்கன்னா யோகானந்தர் புத்தகத்தோட உங்க புத்தகம் சூப்பர் புத்தகம். புரியுதுங்களா? அது எழுதப்பட்டிருக்கு, நீ உங்க புத்தகம் எழுதப்படலை. உங்க லைஃப்ல அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கு, அவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு. அப்ப சின்ன சின்ன இடத்த நீங்க உங்க புத்தகத்தை நீங்களே படிக்கணும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மைனஸ் என்னன்னா இது காரணமா தான் விட்டுட்டு போயிருக்கு. அப்ப என் லைஃபுக்குள்ள எனக்கு மைனஸா இருந்தது எல்லாமே பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா அதை ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு பேஸ் கொடுத்துச்சு. அந்த இடத்த அனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சு. அப்ப அதை நான் யோசிக்கும் போது என்னோட லைஃப் மாறும், என்னோட ட்ராக் மாறும். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல காசு பணத்துக்கு ஒருத்தர் தேட வேண்டாம், அவரை தேடி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேங்க நான். இதுதான் பியூட்டியான விஷயம். இப்ப நீங்க எல்லாரும் லைஃப்ல நாளைக்கு காலைல அடிப்படையா இங்க இருக்கிற நிறைய பெண்கள் உங்க கணவர் காசு தேடி போவாரு, அதுக்கு நீங்க சோறு சமைச்சு அவருக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க காசு தேடி போவீங்க, அவரும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். ஆனா நானு காசை தேடி போகல, ஆனா என்ன தேடி காசு வருது. இதுதான் உணர்தல்ங்கிறது. அப்ப உணர்ந்துட்டா இந்த உலகத்துல இருக்கிற சுழற்சியில எது எப்படி எந்த பக்கத்திலிருந்து வருங்கிறத நம்ம கிளியரா நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுக்காக வேலை பார்க்க வேண்டாம், தேடுதல் இல்லை. அப்ப பணத்தை ஈட்டணுங்கிறதுக்காக நான் வேலை பார்க்கணும், பணத்தை அதை சம்பாதிச்சு சேமிச்சு வைக்கணுங்கிறதுக்காக ஒரு செயலே இல்லை. அப்ப ஒரு சாதாரணமா எனக்கு எப்படி இருக்குன்னா பணங்கிறது 30 நாள் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறீங்கல்ல, இப்படியே உட்காந்துட்டா அந்த பணம் எந்த திசையிலேருந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு எனக்குன்னு ஒரு சேமிப்புல இந்த பிரபஞ்சத்துல என் தலையில எப்படி உயிர் எழுதியிருக்கானா பிரபஞ்சம் இந்த உடலுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த 1 கோடி ரூபாய் எப்பெல்லாம் கிடைக்கும், யார் யார் மூலியமா கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இப்ப நான் எந்த வேலையும் பார்க்காம அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்.
அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது யார் யார் மூலியமாக கிடைக்குங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வேலையே பார்க்கல, உட்காந்துருக்கிறேன். ஒருத்தர் வர்றாரு, நம்ம ஒரு 10,000 வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி 2 மாதம் காசே வரல, இன்னொருத்தர் வர்றாரு 20,000. இதெல்லாம் எனக்கு தெரியுது. இப்போ நான் வேலைக்கே போகலை. அப்போ எனக்குள்ள என்னன்னா, எனக்குள்ள சேமிப்புன்னு இந்த இறை பிரபஞ்சத்திலேருந்து ஒவ்வொரு தனி சோலுக்கும் என்ன கிடைக்குங்கிறத கிளியராக அந்த பிரபஞ்சத்தில் ஒரு சுழற்சியாக தெரியும். அப்போ உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ப்ரெஷரே தேவையில்லை. அப்போ ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். ஒரு வாழ்க்கை முறையை ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போகலாம். அப்போ எனக்குள்ளேருந்து என்னன்னா ஒரு ப்ரெஷரேஷனே இல்லை. அப்போ அங்கே வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டிய எந்த நிர்பந்தமும் இல்லை. நான் அதனால தான் பல முறை அன்னதானத்திலேருந்து, தியானத்திலேருந்து, எண்ணெயிலேருந்து, கார் ஓட்டுற எல்லாத்துலேயும் சொல்கிறது, அழுத்திக்காதீங்க, ப்ரெஷர் பண்ணாதீங்க, வருத்தாதீங்க, குருன்னு வருத்தாதீங்க, கடவுள்னு வருத்தாதீங்க, உடலை போட்டு வருத்தாதீங்க, உங்களை போட்டு வருத்தாதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸாக பழகுங்க. இது வந்து ஒரு வேற மாதிரி ஒன்று மாறும் அப்படிங்கிறது தான் அது. அப்போ அந்த இயல்புல விட்டீங்கன்னா அந்த சுழற்சியில் அதெல்லாம் அப்படியே நிகழும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஒரு இந்த இடத்துக்குள்ளே சந்திக்கிறோம். இதெல்லாம் 2 நாள் 3 நாள் பிளான் பண்ணணும்ல. இப்போ நம்ம என்ன ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முன்னாடி தான் பிளான் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் எப்படி தெரு முழுக்க ஏதாவது பேனர் வச்சு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோமா? அப்போ இது எப்படி நிகழுது நீங்களே சொல்லுங்கள். இன்னைக்கு சிட்டியில், இன்னைக்கு டெக்னாலஜியில், இன்னைக்கு இந்த அறிவு சார்ந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலை இந்த லோக்கலில் இருக்கிற ஒரு கட்சிக்கார் கூட பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவர் கட்சிக்கார் சொல்லணும், தலைவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா, வீடியோலாம் வருது, ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் வந்துடுங்க, செய்யுங்க அப்படின்னு அப்படி பேசணும். அப்போ இது எப்படி நிகழுது அப்படின்னா, இதுதான் அந்த பிரபஞ்சத்தோடைய செயல்முறை. அப்போ இது என்னன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் நீங்கள் அந்த வீடியோ கேட்குறீங்க, நம்மளை பற்றி நினைக்கும் போது அந்த காற்று உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு நல்ல சிந்தனையை வச்சு, நீ இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் போகாத, ரைட்டு போகும். ஒவ்வொரு மனிதனும், இங்க இருக்கிற எல்லா மனிதனும் எப்ப வேணாலும் குற்றவாளியா மாறிடலாம். அப்ப அவனுக்குள்ள ஒரு நல்ல காற்று வந்து அந்த குற்றத்தை தடுக்குது. இதான் விஷயம். கண்ணகி பத்தினி அப்படின்னு வரலாறு இருக்கு. கண்ணகி பத்தினியா இருக்க முடியாது. ஒரு பெண் பத்தினின்னா அவ காற்று ஆணுங்கிற ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தரையே ஞாபகப்படுத்தல. அவ பத்தினி தானே. ஆப்போசிட்ல ஆம்பளைங்க இருக்கிறாங்கன்னு அதுக்கு ஞாபகப்படுத்தல. ஆப்போசிட்ல 2 பேர் ஆம்பளைங்க வர்றாங்க, அவங்கள ஆம்பளையாவே இருக்கு தெரியுது. அப்ப என்ன மாதிரி ஒரு சுவாசத்தை அவங்க சுவாசிச்சிருப்பாங்க, எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப இது ஒரு இயல்பாவே எல்லாருக்குள்ளேயும் கிடைக்குங்க. அதான் நான் சொல்றேன். அப்போ ஒரு குரு கிட்ட என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னா, அவருடைய காற்றோட தன்மை. இப்ப என்னுடைய காற்று இன்னைக்கு இந்த இறை சக்தியில ஒரு நல்ல தன்மையில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும். அப்ப இதுல வேற ஏதாவது சுழற்சியில மாற்றம் வந்துச்சுன்னா ஒருவேளை வேற மாதிரி கூட போய்க்கலாம். அப்ப அந்த வேற மாதிரி போகாத ஒருத்தர் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன மாதிரி என்ன சொல்றேன்னா, என்ன மாதிரி ஒரு மனிதன் ஆன்மீகம் வந்து கூட, தியானம் வந்து கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காமத்துல போற வாய்ப்பு இருக்கு, அதிகாரத்துல போற வாய்ப்பு இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அங்க ஒரு தனி மனிதனால தடுத்து நிறுத்த முடியாது. அவருக்குள்ள இருக்கிற அந்த சூட்சும காற்று அதை கரெக்டா அந்த வாய்ப்பை கொடுத்துச்சுன்னா அதுல இருந்து அவர் விடுபடுறார். அப்ப அதனாலதான் பண்டைய கால வரலாறுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனித பிறப்பு எடுக்க போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனித பிறப்பு எடுக்க போறேன். அப்ப நம்ம வரலாறுல சொல்லியிருக்க நிறைய இடத்துல, சிவபெருமானே என்னை கைவிட்டுறாதீங்க, ஏன்னா இது மோசமானது, நான் மாயையில என்னையே யாருன்னு தெரியாது, நான் வீழ்ந்துருவேன், என்னை கரெக்டான நேரத்தை தடுத்து ஆட்கொண்டு என்னை கூட்டிட்டு வந்துருங்க. அப்ப தடுத்து ஆட்கொண்டு கூட்டிட்டு வந்துருங்கிறது என்னன்னா, இந்த காற்றை வந்து சரியா கொடுத்தாதான் புல்ல பொண்டாட்டி சோறு லெமன் சாதம் தயிர் சாதத்தெல்லாம் விட்டுட்டு நான் வர முடியும். அப்ப பட்டினத்தான வாழ்க்கையில அவ்வளவு செல்வந்தரா இருக்கிறவரு வெறும் சிவன் பக்தியால திறக்கல. அந்த காற்று உள்ள வந்தோடனே அவருக்கு என்ன ஆச்சு, அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு. அப்ப அவருக்குள்ள என்ன ஆகுது, இது எல்லாமே சரியா இல்லை அப்படின்னு அப்படியே வெளியில வருது. அப்ப வெளியில வந்து நரகம் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றாரு, குப்பை நாத்தம் எல்லாம் இருக்கு. இப்ப ஊர்ல போறவன் பெரிய கோடீஸ்வரன் இப்படி ரோட்ல வந்து உட்காந்துருக்கானே, இது என்னையா அது அப்படின்னு வந்து பேசுறான். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நிறைய பேர் வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்கல்ல, உங்க வீட்டுல இருந்து ஒரு புள்ள ஓடி வந்து சாமியார் ஆயிட்டான்னுச்சுங்க, ஒண்ணு எனக்கு போன போடுவீங்க, இல்லைன்னா எவன்ட்டையாவது சொல்லி புலம்புவீங்க, என் புள்ள சாமியார் ஆயிட்டான் சாமியார் ஆயிட்டான். அப்ப இதே மாதிரிதான் பட்டினத்தானுடைய வாழ்க்கை.
அப்ப அவனுக்குள்ள ஒரு உயர்ந்த காற்று கிடைச்சிருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. அப்ப அந்த காற்று அவனை யாருன்னு திங்க் பண்ண வச்சுச்சு. அப்ப அவனுக்குள்ள சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் இல்ல, அந்த உடலை தாண்டி அவன் ஆனந்தமா இருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள இருந்து என்ன கத்துக்கிட்டானா, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப குருநாதர் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டாரு. என்ன காப்பாத்திட்டாரு? பிறந்துருவோம், என்னை விட்டுறாதன்னு சொன்னோம், கரெக்டான நேரத்தை தடுத்து ஆட்கொண்டாரு. அப்ப என்ன சொல்றாரு குருநாதர்? காற்றா இருந்து, டே நீ வந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, இப்படியே போ, இப்படியே ஒவ்வொரு ஊரா பாடிக்கிட்டே போ, ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு கொஞ்சம் சக்கரை பாவ மாதிரி இனிக்கிற இடத்துல படுத்துக்காரு. அப்படியே நிறைய பேர் வருவான். அப்படியே அவனுக்கு இந்த காற்றை கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டே போ. இந்த கும்பாபிஷேகம் பண்ணா தண்ணியை தெளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த காற்றை கொஞ்சம் அப்படியே தெளிச்சுக்கிட்டே போ. புரியுதா? காற்றை தெளிச்சு சுவாசிக்க முடியாம பிரச்சனை வந்துடும். நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மூக்குல கொஞ்சம் வீக் இருக்கு. அதனால நீ என்ன பண்றன்னா, தெளிக்கிறதோட நிறுத்தாம கொஞ்சம் எழுதி விட்டுட்டு போ, கிறுக்கி வச்சுட்டு போ. அதாவது பாட்டை அதை பாடியாச்சு அவங்க காற்றை வர வச்சுக்குவாங்க. இப்போ நமக்கு எழுதப்பட்ட மாணிக்க வாசகர், திருவாசகம், அருணகிரி எழுதினது, நால்வரில் எழுதினதெல்லாம் எல்லாம் என்னன்னா, அதை படிச்சா அதை கேட்டா இந்த சுவாசம் மாறும். சும்மால இவங்க சிவன் மேல வெறி பிடிச்செல்லாம் எழுதல. இதுதான் இது ரீசன். இதுதான். அப்ப இவங்களே என்ன பண்ணாங்கன்னா, இதை கொஞ்சம் கிறுக்கி வச்சுட்டு போ. உன்னை பார்க்கறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு கூட கிடைக்காம போயிடும். ஏன் கிடைக்காமன்னா, அவனுடைய சூழல்ல உன்னை சந்திக்க முடியாத ஒரு சூழல்ல இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு உன்னோட பாடல் கையில கிடைச்சிச்சுன்னா மாறுவான். அப்படின்னு தான் சில இடங்கள்ல எழுதி வச்சுட்டு போனது. அப்ப லைஃப்ல உங்களுக்குள்ள எல்லாம் எப்ப வேணாலும் நீங்க தப்பு செய்யலாம். அப்போ ஒரு நல்ல காற்று வரும்போது 50% தப்பு செய்யறத அது அடுத்து அவ்வப்போது நிறுத்தும். அப்ப தப்புங்கிறது எதுனா, ஆசை, லட்சியம், கொள்கை, அமைப்பு, ஒரு கமிட்மெண்ட், எல்லாமே அதுதான். அப்ப இதுக்குள்ள இருந்து ஒருத்தர் எப்படி விடுபடணும்னே தெரியாது. இப்ப நீங்க இருக்கிறீங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு தாயும் இருக்கிறீங்க, ஒவ்வொரு தகப்பனும் இருக்கிறீங்க. உங்க குழந்தைகிட்ட இருந்து உங்க 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 கணவன்கிட்ட இருந்து லாபகரமா உங்களால விடுபட தெரியுமா? லாபகரம்னா என்னன்னா, அவங்க மனம் புண்படாம அவங்களே உங்களை வாழ்த்தி நீங்க வெளியில வர வைக்க முடியுமா? இன்னொரு விஷயம், வெளியில அவங்க நினைப்பு இல்லாம உங்களால வாழ முடியுமா? இந்த செயல் கிடைக்கணும்னா காற்று கிடைக்கும். அப்ப அந்த காற்று என்ன பண்ணுன்னா, கணவனையும் குழந்தையும் மறக்கடிச்சிடும். அப்ப மறக்கடிச்சிடும்னா அவங்களை எப்படி பார்க்க வச்சுன்னா, அது ஒரு ஜீவன், அது ஒரு ஆன்மா, அதோட 20 ஆண்டு நான் இருக்கணும், அவ்வளவுதான், இப்ப நான் வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த தன்மையை கொண்டாந்துருவோம். அப்ப அந்த வடிவத்துல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திலேயோ தன்னுடைய வேலையிலையோ தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியல, தெரியல. அதுக்கான என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு கூட தெரியல. எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி பயணம் பண்றதுன்னே தெரியல. அப்ப அவங்க கையில இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டேஜில் 55 வயசை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த உத்திராட்சையும் ஓம் நமச்சிவாயம் தான். ஏதாவது இறை சம்பந்தமா போதனைகள் தான். கிறிஸ்துவரா இருந்தா பைபிளை வச்சுக்கிறாங்க, இஸ்லாமியா இருந்தா குரானை வச்சுக்கிறாங்க, இந்துவா இருந்தா ஏதாவது ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவங்க எதுனா பயம். இப்ப எப்படி விடுபடுறது? இவெல்லாம் ஃபேமிலியா எல்லாம் இருக்கிறாங்க, யாருமே சிங்க் இல்லை. 65 வயசுல இருக்கிற பெரியவர்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற யாருமே சிங்க் ஆக மாட்டாங்க. ஏன்னா சிங்க்னா அவங்க வேற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்களுடைய தாட் வேற மாதிரி இருக்கும். உங்க வீட்டில் இருக்கிற பேத்திங்க எல்லாம் இருக்கும் 17 வயசு 16 வயசுலலாம், அவங்கெல்லாம் தாத்தான்னு பாசமா இருப்பாங்க. ஆனா உங்களோட அவங்க டிராவல் ஆக மாட்டாங்க. இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் அப்படிங்கிறத நீங்க அவசியம் இதை பார்க்கணும். அப்ப லைஃப்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், நம்ம வீட்டில் நீ போயிட்டு வாமா, நம்ம 2 பேரும் ஒரு 50 ஆண்டுகள் வாழ்ந்தோம், அதனால நீ நானும் ஒரு இண்டிபெண்டா சுதந்திரமா இருப்போம் அப்படின்லாம் யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம 2 பேருமே எப்ப சாவோம்னே தெரியாது, அது வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருப்போம். எப்ப வாழ்வோம்? வாழ்ந்துகிட்டே இருப்போம். நீ டக்குன்னு கீழே வந்துட்டியா நான் அழுவுறேன், நான் கீழே வந்துட்டானா நீ அழுவு, 2 பேருமே கீழே வந்துட்டோமா ஊரே அழுவட்டும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை. அப்ப இதுக்குள்ள கரெக்டான அது யாரு, இது யாரு, இது நம்மகிட்ட படிப்பு இருக்கா, இது சம்பந்தமா ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? இல்லை. அதான் இதோடைய ப்ராப்ளம் இதுதான். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா வேணுங்கிறது.